இன்னைக்கு வந்து டாக்டர் பாஷி வேலாயுதம் அண்ட் டாக்டர் சஞ்சய் இவங்க வந்து ஒரு பைபாஸ் ரீடு பைபாஸ் பண்ண பேஷண்ட்டுக்கு பைபாஸ் பண்ணி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண பேஷண்ட்டுக்கு போன மாதம் வந்து ஒரு பைபாஸ் பண்ணாங்க. பைபாஸ் பண்ண அடுத்த நாளில் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு 48 ஹவர்ஸ் வந்து யூஸ்வலாக 72 ஹவர்ஸ் ஐசியூவில் மேனேஜ் பண்ணுவோம். அந்த கண்டிஷனில் இருக்கவங்களுக்கு வந்து வென்டிகுலர் டாக்கிகார்டியா அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து பேஷண்ட்டு பிபிஏ ஹோல்ட் ஆகாது. இதுக்கு வந்து நம்ம வந்து டிசி ஷாக், அதாவது நேரடி எதிர்ப்பு இந்த சக்தி கொடுக்கணும். எனக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்து தான் அந்த ஷாக்கை வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். யூஸ்வலாக ஒரு ஷாக் 2 ஷாக் கொடுத்து பேஷண்ட் ரெக்கவரி ஆவாங்க. ஆனால் இந்த பேஷண்ட்டில் வந்து அவங்க வந்து 100-200 லைட்டு கொடுக்க வேண்டிய அளவுக்கு இருந்தது. அந்த மாதிரி பண்ணி தான் அதை ரெக்கவரி பண்ண முடிஞ்சது. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ப்ரெஸ், மீடியா அண்டு மற்ற டாக்டருடைய நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. பேஷண்ட்டு இன்னைக்கு வந்திருக்காங்க. அவரும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இன் டீட்டெயிலாக வாட் எவர் டவுட் என்ன இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ சார். ஒரு சுத்தரத்த குழாயில் வர அடைப்பு தான் நம்ம மாரடைப்புன்னு சொல்றோம். அது ட்ரீட் பண்ற ட்ரீட்மெண்ட் இஸ் bypass surgery. Dr. Bashi was able to treat this complex case where முன்னாடியே 15 வருஷம் முன்னாடி பைபாஸ் பண்ண பேஷண்ட்டுக்கு பைபாஸ் பண்ண குழாயிலே அடைப்பு வந்து இந்த ரீடு பைபாஸ் சர்ஜரி பண்ண ஒரு பேஷண்ட் தான் இந்த பேஷண்ட். இந்த பேஷண்ட்டுக்கு ஹார்ட் பம்பிங் ஃபங்க்ஷன் ரொம்பவே கம்மியா இருக்கு. நார்மலி ஹார்ட்டோட பம்பிங் கீழறையோட பம்பிங் ஃபங்க்ஷன் 60% இருக்கும். அது பேஷண்டோட 30% தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ரீடு பைபாஸ் சர்ஜரி ரொம்ப கம்மி எக்ஸ்பர்ட்ஸா பண்ணுவாங்க. பிகாஸ் தி ரிஸ்க் ஆஃப் தி சர்ஜரி முடிஞ்சு திரும்ப பேஷண்ட் ரிகவர் ஆகிற சான்ஸ் இஸ் வெரி வெரி லெஸ். ஸோ டாக்டர் பாஷி சார் டுக் அப் திஸ் பேஷண்ட். ஸோ இதுதான் நம்ம நார்மல் ஹார்ட். மேலறையிலேருந்து துடிப்பு வந்து கீழறைக்கு துடிப்பு வந்தாதான் ஹார்ட் பம்ப் ஆகும். இந்த பேஷண்ட்டுக்கு வந்து நார்மல். இது வந்து எக்கோ பண்ணும்போது இது ஹார்ட்டோட எக்கோ கார்டியோகிராம். கீழறை வந்து மேல இருக்கு. ஸோ இந்த ரத்தோட்டம் கீழறைக்கு வந்து இது துடிக்கும் போது தான் ஹார்ட்டுக்கு பம்ப் ஆகும். ஸோ நம்ம சார் வில் எக்ஸ்பிளைன். கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லும்போது அதுக்கும் மாரடைப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. கார்டியாக் அரெஸ்ட் வந்து ஹார்ட்ல இருந்து போற இந்த வேகமான சர்க்கியூட்ஸ் இருக்கும். இந்த சர்க்கியூட்ஸ் வேகமா துடிக்கும் போது ஹார்ட் பம்ப் ஆகாது. ஸோ இந்த பம்பிங்கை நார்மலா பண்றதுக்கு we need to give a shock. அப்பதான் அது நார்மலா துடிக்கும். So this image is open heart surgery போது under ventricular fibrillation சொல்லுவோம். அது வந்து அப்படி வேகமா துடிக்கும் போது because of the lack of pumping patient வந்து can have a lack of blood supply to the brain. Normally heart beating is controlled by there is an electrical activity heart la irukku. அதனால தான் நம்ம உயிரோட இருக்கு. That is controlled by this from here at SA node. இதான் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட். இங்கே இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து மசில் ஆக்டிவேட் ஆகிடுச்சுட்டு ஒன் பண்ணி பிளட் இங்கே வந்து அயோர்ட்டா மகாதர்மையில் போயிட்டு பாடி அப்படிதான் போகுது. இதில் ஏதாவது தகராறு வந்தால் ஹார்ட் இந்த மாதிரி பீட் பண்ண மாட்டேன், வைப்ரேஷன். அதனால தான் ஹார்ட் இப்போ ஒரு 3 minutes ஹார்ட் இப்படி ஆகிடுச்சுன்னா சர்க்குலேஷன் வராது. பிரெயினில் போகாது, கிட்னியில் போகாது, whole body and you will be brain dead in 3 minutes. So it was a ரொம்ப serious condition. With electrophysiology and treatment of this is when I started cardiac surgery 45 years. அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி இல்லை, பேஸ்மேக்கர் போடணும் மட்டும்தான் இருக்கும். அதனால இது first you have to understand the problem. Because the other one is when the heart fibrillation is looks like that. If they act fibrillation வெளியே போக மாட்டேன். It will be stages in the heart. You can explain about massage. Next is then for normal heart beat ஆகுது. இந்த echocardiogram picture ventricular fibrillation பாருங்க. இப்போ வந்து ஹார்ட் பீட் ஆக மாட்டேன், பிளட் வெளியே போக மாட்டேன். பேஷண்ட் அங்கே இருக்குது. அவருக்கு ஷாக் கொடுக்கும், அவங்க தெரியுது பாருங்க. ஷாக் கொடுத்தாரு, எலக்ட்ரிக் ஷாக் பாருங்க, தனியாக ஹார்ட் பிக்கப் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வாட் ஹேப்பன் ஃபார் திஸ் பேஷண்ட். இந்த பேஷண்டோட ப்ராப்ளம் என்னன்னா, அவர் முதலே வரும்போது ஹார்ட் ஃபங்க்ஷன் கொஞ்சம் வீக்கமாக இருந்து முன்னாடி பைபாஸ் கிராஃப்ட் பிளாக் ஆகிடுச்சு. ஸோ ஹி வாஸ் ஹேவிங் ரெஸ்ட்லெஸ்னஸ் அண்ட் செஸ்ட் பெயின், நீடட் சர்ஜரி, வைரஸ் சர்ஜரி. அப்போ நாங்கள் அக்செப்ட் பண்ணி சாதாரணமாக ஆப்ரேஷன் பண்ணிட்டு ரிப்பீட் சர்ஜரி ஆல்சோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் it is the results are the same. The mortality rate also not different in our personal experience.
சர்ஜரி எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு. சாதாரணமாக பண்ணிட்டா ஒரு நாள் வெண்டிலேட்டரில் போட்டு நெக்ஸ்ட் டே பேஷண்ட் ஐசியூவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். இவருக்கு எல்லாம் கிளியராக இருந்தது, நல்லா இருந்தது. செகண்ட் டே வந்து இந்த மாதிரி ஃபிப்ரிலேஷன் வந்து அப்போ ஒரு வாட்டி ஷோக் கொடுத்தாச்சு, ரிக்கவர் ஆகிடுச்சு. ரெண்டாவது கொடுத்தாச்சு, மறுபடியும் வெண்டிலேட்டர் இவருக்கு ஒன்றுமே தெரியாது, அன்கான்சியஸாக வச்சுருக்கு. அப்போ இது ப்ராப்ளம். இந்த மாதிரி கேஸுக்கு கண்டினியூஸாக வந்தால் ஷோக்கை கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்கு we need a big team of they are all here only, big team of nurses and doctors. Because ஷோக் கொடுக்கறது ஒரு 2 minutes டிலே ஆயிடுச்சுன்னா patient will not survive. ஸோ பார்த்துட்டு நாங்கள் கண்டினியூஸாக 5 days அதுக்குள்ள டாக்டர் சஞ்சய் கூட வந்து மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாதாரணமாக ஸ்ட்ராங் மெடிசின்ஸ் இருக்கு, வெண்டிலேட்டர் போட்டு ஸ்ட்ராங் மெடிசின்ஸ் கொடுத்தா ஓரளவுக்கு அது ஃப்ரீக்வன்சி கம்மியாகும். இவருக்கு வந்து அது கம்மியாகாது. ஆல் த டைம் டாக்டர்ஸ், இன்டென்சிவிஸ்ட், நர்சஸ் பெட்டு பக்கத்தில் இருந்தால் ஷோக்கை கொடுத்துட்டு இவர் வெண்டிலேட்டர் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, இது இப்போ பெர்மனண்டாக கியூர் பண்ணணும்னா அந்த சர்க்கியூட், அந்த ஆல்டர்னேட் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் வந்து நம்ம பிரேக் ஆகணும். அதுக்கு பெரிய ஒரு டெஸ்ட் பண்ண, அதில் கேத்லாபில் போயிட்டு சின்ன இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி சஞ்சய் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாரு. So what I want to tell all of you is it's a miraculous thing. Now, இப்போ நீங்க பார்த்தா with one missile, people are trying to kill hundreds of people in the world. So 100 of us are trying to save one life. The value of our life only I want to highlight. When the world is trying to kill people with no mercy. ரிலீஸ் ஆனது யூனிவர்சல் ஹெல்த் கோட்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் விஜய் பாஸ் இஸ் த அரவுண்ட் த கிளாக் without sleep and food. All of them. The angels of our ICU. டாக்டர் அறிமுகப்படுத்தினது திருமலை டாக்டர். அவர் தான் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஜாஸ்தி யாராலையும் முடியாதான். முக்கியமாக ஒரு 4 பேர் தான் இருக்காளாம். அதில் இவரும் அவரும் இவர் 2 பேரும் இங்கே ஒருத்தன் சொன்னார். நல்லா அறிமுகம் பண்ணி வச்சார். இந்த டாக்டர் தெய்வம் மாதிரி. அதெல்லாம் அந்த அளவுக்கு நான் இப்போ நடக்க முடியாது. ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா, உயிரை கொடுத்து காப்பாற்றிருக்கான். இந்த டாக்டரும் தன்னோட உயிரை அடமானம் வச்சு இந்த உயிரை காப்பாற்றிருக்கா. அது நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் போராது. இன்னொரு விஷயம், அப்போ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வேலையே திருப்பி 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 பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வேலை மேலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் குறையும். போடா அப்படின்னு விட்டுருவோம். ஆனால் இந்த டாக்டர்லாம் தெய்வம் மாதிரி. உண்மையே சொல்கிறேன், தெய்வம் மாதிரி தான். இந்த கிழவனை எது காப்பாற்றுனா அவன் நினச்சுட்டாங்க போயிருப்பேன். ஆனால் டாக்டர்லாம் 85 வயசு வயசானாலும் தன்னோட உயிரை அடமானம் வச்சு கண்ணும் கருத்துமாக இருந்து காப்பாற்றிருக்கா. இதுக்கு ஈடு எத்தனை தரம் நன்றி சொன்னாலும் போராது. ஆனால் நமஸ்காரத்தை சொல்லிக்கிறேன், நமஸ்காரங்களை சொல்லிக்கிறேன். இந்த டாக்டர்ஸ் கூட இருந்த டாக்டர் அத்தனை பேரும் நல்லா ஒத்துழைச்சிருக்கா. எனக்கு இந்த டாக்டர் முதல்ல ஆப்ரேஷன் பண்ணும்போது நல்லா இருக்கு ஐயப்பன் அப்படின்னார். அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்புறம் இந்த டாக்டர் பண்ணிடுது இந்த விஷயமே எனக்கு தெரியாது. இல்லை அப்புறம் கண்ணு முடிச்சு பார்த்து வரலாம் தெய்வமாக எனக்கு தோணுச்சு. நான் எத்தனை நன்றி கடப்பட்டாலும் சொல்லிகிட்டே இருக்கலாம். இன்றைக்கி நாள் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்கலாம். டாக்டருடைய பெருமைகளை நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம். இவளுக்கு எத்தனை சன்மானம் கொடுத்தாலும் போராது. ஆனால் என்கிட்ட வசதி இல்லை. ஆனால் அவளுக்கு இவ்வளவோ நிறையா பண்ணலாம். அதனால் அவள் குடும்பங்கள்லாம் நம்ம க்ஷேமமாக இருக்கணும். பகவானுடைய அனுகிரகத்தில் அவளும் ஆரோக்கியமாக இருக்குது. இந்த மாதிரி பேஷண்ட்டுக்களை நிறையா அவள்
குணப்படுத்தி வெளியில் அனுப்பணும் நான் நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன். வாழ்க நலப்பட்டு. இந்த 5 நாள் எப்படி தெரியாது. வெண்டிலேட்டர்ல தான் கனெக்டடா இருக்கு. கம்ப்ளீட் மெடிசின் கொடுத்து அவர் வெண்டிலேட்டரில் கனெக்ட் பண்ணி தூக்கத்தில் தான் இருக்க முடியுது. ஏன்னா ஃபிபிலேட்டர் இருக்கும்போது கான்சியஸ் இந்த இதெல்லாம் ஆபரேஷன் ஃபீல் பண்ணுவீங்க நீங்க? ஆப்ரேஷனுக்கு அப்புறமா எப்படி feel பண்ணீங்க? எனக்கு சாதாரண வார்டில் வந்த அப்புறம் தான் ஓரளவு வணக்கம் தெரிஞ்சுது. ஆனால் எல்லாரையும் பார்ப்பேன், சிரிப்பேன். ஐசிபியில் இருக்கும் எல்லாரும் பார்த்து சிரிச்சிருக்கேன், எல்லாரும் வணக்கம் சொல்லியிருக்கேன். அப்புறம் இது வைக்கிறதுக்காக அதே இதுக்கு வார்டுக்கு போனேன். என்ன தெரியுதான்னு கேட்டா எல்லாரும். ஆனால் தெரியலன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன். அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. அத்தனை தூரம் பழகி உயிரை காப்பாற்றினால என்ன தெரியுதான்னு கேட்டிருக்கா. நன்றி கேட்டோம், தெரியுதுன்னு சொல்லிட்டேன். Doctor, what made you take it this serious? No, because if we don't do the surgery, he will not survive. He can have a problem and suddenly it could be fatal. See, operation before the surgery, he had critical blockage in the arteries. So that itself would have been fatal for him. He survived only because we did the operation and improved the blood supply of the heart. ஹார்ட்டுடைய பிளட் சப்ளை ரொம்ப கம்மியாக இருந்துட்டு தான் எங்கிட்ட வந்து ஹார்ட் பம்பிங் வீக்கமாக இருந்தது. ஸோ இது இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்தால் சான்சஸ் ஆஃப் சர்வைவல் இஸ் வெரி லெஸ், பிகாஸ் ஹார்ட் இஸ் ஸ்டில் நாட் கெட்டிங் எனஃப் பிளட். பைபாஸ் பண்ணி நம்ம சர்க்குலேஷன் எல்லாம் நார்மல் ஆகிய பிறகு தான் இந்த பிரச்சனை வந்தது. ஸோ த ஹார்ட் இஸ் ஃபங்க்ஷன் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஷோக்கு கூட தான் ஹார்ட் வில் இம்ப்ரூவ், அதர்வைஸ் ஹார்ட் வில் நாட் பிக்கப். Operation was only Only solution. There is no other way. Angioplasty was not possible. Calcified arteries and the pumping capacity of the heart was around 25 to 30%. It was a high risk for surgery, but normally we have done many cases successfully. They go home. In more than 20,000 patients only, he is the one patient in my whole experience behaving like this. And then, not only that, after 5 days of continuous work with everybody, surviving and going home. We had instances where we are given shock, few of them may not survive. The heart நம்ம ஷோக்கு கூட தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்தால் நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. வேறு மெஷின் எல்லாம் போட்டாலும் அல்டிமேட்லி யுவர் லைஃப் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஹார்ட் ஹேஸ் டு ஹோல்ட் பை இட் செல்ஃப். என்ன மெஷின் கொடுத்தாலும் மெஷின் ஒன்லி டெம்பரரி இன் எ ஃபெயிலிங் ஹார்ட். ஸோ ஹார்ட் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, இட் இஸ் ஏபிள் டு ஹோல்ட் ஆன். Then once it turns the corner, it will pump. That interim period only you need all the support. He was very lucky and God has been merciful to us. divided 5 days waited. Yes, sir. 5 days waited. Ah. Still, how many days you can have waited? It's difficult to say. He improved in 5 days. And all strongest medicines only. Plus 5th day he did that procedure. Fortunately that went successful. That's also very difficult. Very, sometimes these type of cases it will not respond. So he did a very good job and patient responded for that particular thing. That put a full stop. Years of It's the first time you're doing such a No, sir, we've done such cases previously. Patient who had, say, bypass 5 years before, who come with a fast heartbeat, இது மாதிரி துடிப்பு வித்தியாசம் இருக்கும்போது we do. Sometimes ICD போட்டு வச்சிருப்பாங்க. ICD மூலியமா recurrent shock இருக்கும்போது patient எடுக்கும். Because shock is only as a backup. The ICD is as a backup. This is the pacemaker. That it is there. So shock So is that like we are showing the having connection into the heart. yeah. So that further something happens, the shock will be given from electricity is inside here. But the electricity reserve, battery reserve is less. Continuously if it happens, this also will get exhausted. ஸோ இப்போ கண்டினியூஸாக வரும்போது இது போட முடியாது. போட்டால் அது இட் வில் நாட் லாஸ்ட். அது வந்து எக்ஸ்டர்னல் ஷோக் கொடுத்து அது கிளியர் ஆகிடுச்சா, ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா ஃபர்தர் இப்போ சப்போஸ் அவர் வீட்டு வச்சு ஏதாவது பிரச்சனை வந்தால் ஹி மே நாட் ரீச் த ஹாஸ்பிட்டல். அதுக்குள்ளே இது ஷோக்கு தனி ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துடும். இதோட லைஃப் எவ்வளவு சார்? அது 10 to 12 years. 12 years. It has to be customized according to his needs. No, that we have some parameters. But sir சொன்ன மாதிரி அந்த வே திரும்ப ஷாக் வெளியில இருந்து கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த பேட்டரி போட முடியாது. ஃபர்ஸ்ட் அந்த ஷாக் எதனால வருது அந்த சர்க்யூட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி, the unique thing about this case, usually after a bypass surgery or after heart attack, circuit தன்னாலேயே இம்ப்ரூவ் ஆகும் சார். பட் அவரோட ஹார்ட் was already so much scarred and because of the
the stress of the surgery probably triggered these fast heartbeat. And probably I have 2 or 3 cases where immediately after an angioplasty or after bypass that we have done. And in fact, sir, சொன்ன மாதிரி நம்ம ஸ்ட்ரெச்சர்லேருந்து கேட்லாப் டேபிள் மூவ் பண்ணும்போது me and my team we are given almost 25 shocks. And that was the unique thing. And the intensity of the fast heartbeat in the patient and how it responded to the treatment. ASF இப்போ லைக் வடிவேல் எவ்வளவு நேரம் ஆச்சாலும் தாங்கலாம். பாடி கண்டிஷன் அவரு டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அவருக்கு they had burns because of the shock. இப்பதான் எல்லாம் முதல்ல எல்லாம் skin was burnt because of the electrical shock. So whenever he requires extra அந்த வெளியில இருந்து தேவைப்படும் போது ஆமா இது இன்டர்னல் defibrillation it will work sir. அது கொடுத்தோம். what's the cost of this? It's around 4 to 5 lakhs the cost of the machine per se. And it has a battery life. So 10 years அப்புறம் the battery மட்டும் நம்ம திரும்ப மாத்தணும். But that is the second step of the treatment. முதல் ஸ்டெப் வந்து இந்த சர்க்யூட் abnormal circuit எங்க இருக்குன்னு பார்த்து the cauterize பண்றது தான் ablation சொல்லி treatment. So once we do that, then this is like a backup. ஒரு காரை நம்ம போகும்போது ஒரு ஏர் பேக் இருக்கிற மாதிரி ஒரு இவெண்ட் வரும்போது it protects us. No, sir, we have the companies which produce it. Prepare பண்ணது first. In India, we have all the three During companies. We can use any one of the companies to put the Circuit is it not in constant position? No, it is usually in the scar உள்ளுக்குள்ள இருக்கிற some living cells will be there. அதுதான் இந்த சர்க்யூட்டை ட்ரிகர் பண்ணும். ஸோ நம்ம அப்ளேஷன் மூலியமா இந்த லிவிங் செல்ஸ் விதின் த சர்க்யூட் எங்க இருக்குன்னு பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை காட்டரைஸ் பண்றதுனா அப்ளேஷன் சொல்றோம். ஸோ பேசிக்கலி யூ ஆர் கிரியேட்டிங் மோர் ஸ்கார் பட் யூ ஆர் கிரிட்டிக்கலி ஐடென்டிஃபை விச் பார்ட் ஆஃப் தி ஏன்னா இவ்வளோ டேமேஜ் ஆன ஹார்ட் மசில்ல there'll be thousands of circuit. The key thing is which is the critical circuit which is responsible for this particular condition. அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை மட்டும் நம்ம ட்ரிகர் பண்றோம். சாரோட கேஸ்ல the circuit was on the outer surface of the heart also. So ஹார்ட் உள்ளுக்குள்ளே இருந்தோ இந்த சேம்பர் உள்ளுக்குள்ளே இருந்தோ நம்ம ஆக்சஸ் பண்ணி we went inside. அதே மாதிரி ஹார்ட் அவுட்டர் ஆஸ்பெக்ட்லி we had to give some ablation. That was another. Heart attack is due to this ventricular fibrillation only. That is why recently I was in Scotland for a visit. So I went to a park. So outside near the toilet they kept a defibrillator. If somebody arrests or something to give a shock. So in people who in crowded places, suppose so many people come in a place, in a public places it's better, safer to have a defibrillator, educate the children in the school also, how to resuscitate, you can save a lot of life. Because as you see that when the heart is fibrillating, one shock will revert normally. He is a very special case. So somebody who has got a heart attack, the heart is fibrillating, somebody massages or give a shock, it will revert back to normal, 1 or 2 shocks maximum. So it is the commonest cause of death, this ventricular fibrillation after a heart attack. அப்படிதான் மேஜர் அட்டாக் வந்துட்டு ஹார்ட் அப்படியே வந்துடும். கரெக்ட் டைமில் யாராவது ஷோக் கொடுக்க இது இல்லாமல் பிரயோஜனம் இல்லை. ஸோ இட் இஸ் மேபி ஒன் ஆஃப் தி things the public government or something can do is, for example, big malls or people when they crowd for anything, or parks or other places where people crowd. As the people are getting older now, you understand? So incidents of heart attacks are increasing because we all live longer now. So எங்க இருக்குன்னு we have to quickly map. ஏன்னா இந்த வேகமான துடிப்பு இருக்கும்போது நீங்க பார்த்துருப்பீங்க பிபி 40 கிட்ட தான் இருக்கு. ஸோ அதை மோர் தென் ஒரு 2 minutes விட்டோம்னா அகைன் பேஷண்ட் வில் கொலாப்ஸ். அந்த 2 minutesல வந்து நம்ம இந்த சர்க்யூட் எங்க இருக்குன்னு பார்க்குற அந்த டெக்னாலஜி வாட் வி யூஸ் இஸ் 3D மேப்பிங். இட் இஸ் லைக் அ ஜிபிஎஸ் சிஸ்டம். ஹார்ட் உள்ளுக்குள்ள we have one electrode. We connect to magnetic patches பேஷண்டோட பேக்ல. ஸோ ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டம் மாதிரி இந்த கத்திட்டு நம்ம எங்க மூவ் பண்ணதோ நம்ம 3D சிஸ்டம்ல பார்க்கலாம் எங்க மூவ் பண்ணுது. ஸோ இட் ஹெல்ப்ஸ் us to create a quick map. ஹார்ட் உள்ளுக்குள்ள எங்க ஸ்கார் இருக்கு, எந்த ஸ்கார் இந்த பர்டிகுலர் சர்க்யூட்டுக்கு ரிலேட்டடா இருக்குன்னு அந்த ஒரு மேபி இன் 2 minutes நம்ம மானிட்டர் பண்ணி இந்த பர்டிகுலர் ஸ்கார் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை காட்டரைஸ் பண்றது தான் அந்த 3D மேப்பிங் அண்ட் அப்ளேஷன் சொல்றோம்.
So the catheter வந்து It requires a big teamwork. ஒரு நாளில் 50 வாட்டி ஷோக்கு கொடுக்கணும்னா you need intensivist nurses by the bedside. இப்போ ஹார்ட் ஒரு 3 minutes இருந்துட்டு பிரெயின் யூஸ்வலி பேஷண்ட் வில் பி பிரெயின் டெட். ஸோ அங்கே சமீபத்தில் டாக்டர் நர்ஸ் அங்கே இருந்து மானிட்டரில் தான் தெரியும். ஏன்னா பேஷண்ட்ஸில் அனஸ்தீஷியா கொடுத்துட்டு வாயில் டியூப் போட்டு ஹீஸ் அன்கான்ஷியஸ் ஆல்ரெடி, அவருக்கு ஒன்றுமே தெரியாது என்ன நடக்கிறதுன்னு. அப்போ இங்கே இசிஜி எப்போவுமே இசிஜியில் வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் எப்படி வேவ்ஸ் எப்படி வரும், அந்த டைமில் உடனே ஷோக்கு கொடுத்து பிபி பார்க்கணும். அந்த ஷோக்கு இஃபெக்ட் ஆகணுன்னா பிபி உடனே நார்மல் ஆகிடும். அப்போ நார்மலாக கொஞ்சம் டைம் ஒரு மணி நேரம் கழிச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி வரும். அப்போ அங்கே பெட் சைடில் டாக்டர்ஸும் அந்த நர்ஸஸும் எப்பவுமே இருக்கணும். அந்த மாதிரி 5 நாள் அவரை பார்த்து டெய்லி ஆவரேஜ் ஒரு 60-70 ஷோக்கு கொடுத்த பிறகு தான் அதோட இன்டென்சிட்டி கம்மியாகிடுச்சு. அப்புறம் அப்ளேஷன் டாக்டர் சஞ்சய் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணியாச்சு. அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் அவரோட ரெஸ்பிரேஷன் த்ரூ வெண்டிலேட்டர்லாம் இருந்தது. அதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் வந்து அவர் சத்தம் எல்லாம் சாதாரண வெண்டிலேட்டர் நிறைய போட்ட வாய்ஸ் எல்லாம் போயிடும். அதில் இவருக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஸ்மூத்தாக ரிகவர் ஆகிடுச்சு. அப்புறம் நாங்கள் அவர் டிஸ்சார்ஜ் பண்ணி மறுபடி இந்த இம்ப்ளான்டபிள் டீஃபிபிரிலேட்டர் சொன்னது, அதாவது மறுபடியும் வீட்டுக்கு போய் இந்த மாதிரி அது பிரச்சனை வந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஷாக்கு கொடுக்கும். அது இல்லாமல் ஒரு 3 months ஸ்ட்ராங் மெடிசன் கொடுத்துட்டு இருப்பார் இது ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு. ஒரு ஏதாவது பைபாஸ் பண்ணியாச்சு ஸ்கார் வந்தாலும் கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 months எடுக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் செட் ஆகிடுச்சுன்னா இட் ஷுட் பி ஆல் ரைட். எனிவே ஹி இஸ் டூயிங் வெல் அண்ட் ஹாப்பி. ஒரு சிறப்பு இந்த சர்ஜரியில் ஒரு சிறப்பு என்னன்னா, யூஸ்வலாக அந்த அப்ளேஷனுங்கிறது வந்து உள்ள மட்டும் தான் பண்ணுவாங்க. ஹார்ட்ல பைபாஸ் பண்ணி வெளியில் எக்ஸ்டர்னல் கார்டியாக் அப்ளேஷன் பண்ணுறதும் இன்டர்னல் பண்ணுறதும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பெர்குடேஷன் பண்ணியிருக்கோம். டாக்டர் சஞ்சய் வந்து ஒரு ஆண்டு வந்து அடிலைட் ஆஸ்திரேலியாவில் போய் இந்த அப்ளேஷனுக்காக ட்ரைனிங் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி எக்ஸ்பர்டைஸ் இருக்கிறனால இது பண்ண முடியும். நாங்கள் அங்கே ஒர்க் பண்ணிடுறது ஒரு 40 வருஷம் முன்னாடி அடிலைட்ல. அந்த ஹாஸ்பிட்டலே இவருக்கு ட்ரைனிங் கிடைச்சிட்டு வந்தது. 1987 I was in Adelaide, same hospital. Thank you. Thank you.